ஓம் சரவணபவ. முருக பக்தர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனுடைய அருளால நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து திருடு போன காரை திருப்பி கொடுத்த முருகன்னு பார்ட்டா வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதுல 12 பார்ட்டுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அந்த 12 பார்ட்டுக்கும் கமெண்ட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும், லைக் கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இப்ப நம்ம 13வது பாட்டு பார்க்கணும் இல்லையா? சோ அது வந்து ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஏன்னா லென்த்தா போயிடுச்சு வீடியோ. சோ அதை வீடியோவாவே கமெண்ட் பண்ணி போட்டேன், ஷார்ட்ஸ் போடல. நான் கீழே கொடுக்குறேன், நீங்க பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவா பாருங்க. இதுக்கு முன்னாடியும் நான் வீடியோவே போட்டிருக்கலாம், இத்தனை பார்ட் போட்டிருக்க வேண்டாம். ஆனா ஷார்ட்ஸ் இருக்கிற வரவேற்பு வந்து வீடியோக்கு இல்லை, நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் நான் ஷார்ட்ஸாவே போட்டுட்டேன். பட் லாஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் லென்த்தா போனதுனால வீடியோவா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த கார் விஷயத்தை பத்தி நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலா இந்த வீடியோ போடுறேன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்லயுமே முருகர் ஒரு ஒரு விஷயத்த எனக்கு சொன்னாரு இல்லையா? அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இந்த சம்பவத்துல இருந்து நான் உணர்ந்தது என்னன்னா, நமக்கு மீறின சக்தி கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. அது முருகன்ற வடிவுல நமக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சம் நம்ம ஒரு துருப்பு சீட்டா புடிச்சுக்கிட்டு இந்த பிறவிய கடக்கிறதுக்கு முருகனை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த முருக சக்திய நம்ம பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள்ல இருந்து நம்மளை எப்படி காத்துக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. அதே மாதிரி முருகனை நம்பினவங்களை, அவர் காலை பிடிச்சவங்களை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டாருன்றதுக்கு இந்த ஒரு சம்பவமே சாட்சி. நடக்கவே நடக்காதுன்ற காரியத்தையும் நடத்தி காட்டுற கலியுக தெய்வம் என் அப்பன் முருகன். பார்ட் 13 வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவண பவ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.